ஒரு நாட்டோட லீடர் இறந்து போனா அதை நினைச்சு ஒரு பக்கம் சோகமா அழுதுட்டு கத்திட்டு கதறிட்டு என்ன பண்றது தெரியாம ரொம்ப புலம்புறாங்க. இன்னொரு பக்கம் அவர் இறந்து போனதை திங்க் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. நாட்டோட லீடரே இறந்துட்டாரு, அதை நினைச்சு வருத்தப்படாம என்னடா ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டுல இருக்கிற சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் கண்ட்ரில இருந்த அந்த நாட்டோட லீடர் காம்னி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 வருஷம் அந்த நாட்டை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னா, இஸ்லாமிக் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ஸ்கின் சுத்தமா தெரியாம கண்ணு மட்டும் பாக்குற மாதிரியும் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியும் இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, அந்த நாட்டோட காசோட வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த நாட்டோட மக்கள் வாழ்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. மூணாவது, மக்கள் தொகை அதிகமா இருக்கு, ஆனா அவங்க வாழ்றதுக்கு தேவையான வேலை இல்ல, அதுல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. சோ குடும்பத்தை ரன் பண்றது ரொம்ப பாரமா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டா அங்க ஃப்ரீடம் ஸ்பீச் இல்ல. எந்த அளவுக்கு இல்லன்னா 36,000 பேருக்கு மேல ப்ரொடெஸ்ட் பண்ணா 36,000 பேர் இறந்து போன மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க. ஆனா அபிஷியலா 3000 பேருக்கு மேல கொண்டு இருக்கிறதா ஈரான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஜனவரி 8ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதிக்குள்ள நடந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தாலதான் அந்த நாட்டோட லீடர் இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க.